கதைச்சிரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். இன்று நாம் ஆரணி குப்புசாமி முதலியார் அவர்களின் இந்திராபாய் அல்லது இந்திரஜால கள்ளன் என்ற நாவலை காண உள்ளோம். அதிகாரம் 21. வீதியில் மூடுவண்டிக்குள் இருந்தபடி முஷ்டிகரம் இந்திராபாயின் வீட்டை நோக்கிக் கொண்டிருந்தான். தானன் புத்தக சாலை அறையின் சாளரத்தில் ஏணியை வைத்து சாளரத்தை துடைத்துக் கொண்டிருப்பதை கண்டான். தானன் வீதியின் பக்கம் முதுகை திருப்பிக் கொண்டிருக்கிறான். 2 வினாடிகளுக்கு பின் தானன் சட்டென்று திரும்பி ஒருவித சமிக்கை செய்தான். முஷ்டிகரம் உடனே சாரதியை அழைத்து அவனிடம் சில வார்த்தைகளை துரிதமாக கூறினான். சாரதி அங்கிருந்து துரிதமாக நடந்த அருகிலுள்ள ஒரு மருந்து கடைக்கு சென்று அங்கிருந்த டெலிபோன் மூலமாக இந்திராபாய் வீட்டில் வேலைக்காரர்கள் அறையில் இருக்கும் டெலிபோனின் எண்ணை கூப்பிட்டான். அங்கிருந்த வேலைக்கார பெண்ணாகிய மாறி யார் கூப்பிடுவது என்றால், நான் சின்னசாமியிடம் அவசரமாக ஒரு சங்கதி பேச வேண்டும், அவனுடைய நெருங்கிய நண்பர் ஒருவர் கூப்பிடுகிறார் என்று கூப்பிடு என்று பதில் வந்தது. மாறி சற்று பொறு, நான் சின்னசாமி அழைத்து வருகிறேன் என்று பதிலளித்துவிட்டு புத்தக சாலை அறைக்கு சென்றாள். அச்சமயம் தானன் பாதி அறைக்குள்ளும் பாதி சாளரத்தின் வெளியிலுமாக நின்று கொண்டு சாளரத்தை துடைத்துக் கொண்டிருக்கிறான். சின்னசாமி அறைக்குள் மேசை மேல் இருப்பவைகளை ஏதோ ஒழுங்கு செய்பவன் போல அபிநயம் செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் உண்மையில் தானனையே உற்று நோக்கி கவனித்துக் கொண்டிருக்கிறான். மாறி அவன் அருகில் சென்று, உன் நண்பர் ஒருவர் உன்னிடம் ஏதோ முக்கியமான அவசர விஷயம் பேச வேண்டுமாம், டெலிபோனில் உன்னை கூப்பிடுகிறார் என்றார். சின்னசாமி அப்படியா என்று தானனை உற்று நோக்கிவிட்டு அவளோடு கூட கீழே இறங்கி சென்றான். அவர்கள் இருவரும் அறையை விட்டு சென்றதும் தானன் அறைக்குள் சென்று கூடத்தின் வழியே சென்ற சின்னசாமியும் மாறியும் அங்கு கோடியிலுள்ள படிகளின் வழியாக கீழிறங்கியதைக் கண்டதும் சாளரத்து அருகில் ஓடி வெளியில் தலையை நீட்டி சமிக்கை செய்தான். முஷ்டிகரம் சாரதி சென்ற பின் வீட்டையே நோக்கிக் கொண்டிருந்தான். சற்று நேரம் கழித்து தானன் அறைக்குள் சென்றதை கண்டதும் சரியான சமயம் வாய்த்தது போலும் என்று கருதினான். மறுநிமிடம் தானன் சாளரத்தில் தலையை நீட்டி சமிக்கை செய்ததை கண்டதும் சமயம் வந்துவிட்டது என்று கூறிக்கொண்டே துரிதமாக வண்டியை விட்டிறங்கினான். டெலிபோனில் சின்னசாமியை கூப்பிட்ட சாரதி அவனிடம் ஏதோ கதைகளை கூறிக்கொண்டே அவன் புத்தக சாலை அறைக்கு செல்லாதபடி இன்னும் தாமதம் உண்டாக்கி கொண்டிருக்கிறான். முஷ்டிகரம் வீதியின் ஓரமாகவே நின்று துரிதமாக தானன் வெளியில் வைத்திருந்த ஏணியின் வழியாக மேலேறி சாளரத்தில் நுழைந்த அறைக்குள் சென்றான். தானன் அறையின் மத்தியில் நின்று கொண்டு கூடத்தின் கோடியில் இருக்கும் படிகளில் ஏறி யாரேனும் வருகிறார்களா என்று கவனித்துக் கொண்டிருக்கிறான். 2 நிமிடங்களில் யாரோ வரும் சத்தம் கேட்டு முஷ்டிகரத்திற்கு சமிக்கை செய்ததும் அவன் அங்கிருந்த தடித்த திரையின் பின் மறைந்து கொண்டான். தானன் சாளரத்தின் அருகில் சென்றான். சின்னசாமி அறைக்குள் வந்ததும், தானன், இந்த சாளரம் சுத்தம் செய்தாகிவிட்டது, இனி கூடத்தில் இருக்கும் சாளரங்களை சுத்தம் செய்ய வேண்டும் என்று கூறி தொட்டி எடுத்துக்கொண்டு கூடத்திற்குள் சென்றான். அங்கு வேலைக்காரியாக மாறி மூளைகளை சுத்தம் செய்து கொண்டிருந்தாள். தானன் சாளரத்து அருகில் சென்று நின்று சுத்தம் செய்பவன் போல அபிநயித்துக் கொண்டே சின்னசாமி மேல் கண் வைத்தபடி இருக்கிறான். 2 நிமிடங்களுக்குள் சின்னசாமி சாளரத்தை மூடி தாளிட்டேனோ இல்லையோ நினைவில்லையே, எதற்கும் பார்ப்பது நலம் என்று கொண்டே அறையை நோக்கி 2 அடி வைத்தான். தானப்பன் பார்த்தான். உடனே ஏதாவது செய்து சின்னசாமியை செல்ல ஒட்டாதபடி தடுக்க வேண்டும் என்றேல் அவன் உள்ளே சென்றால் எச்சரிக்கையின்றி இருக்கும் முஷ்டிகரத்தை பார்த்து விடுவான். தானன் நிற்கும் சாளரத்தின் அருகில் மிக்க அழகான ஒரு சைனா மலர் தொட்டி இருந்தது. தானன் தடால் என்று அதை கீழே தள்ளிவிட்டான். சத்தத்தை கேட்டதும் அறைக்குள் செல்லப்போன சின்னசாமி சற்றென்று திரும்பி பார்த்தான். தொட்டி பல துண்டுகளாக உடைந்து விட்டது. அவன் கோபத்தோடு, அடே, என்ன மடையனாக இருக்கிறாய், உன் அஜாக்கிரையால் உண்டான நஷ்டத்தை பார் என்று கூறி அத்துண்டுகளை பொறுக்க தொடங்கினான். தானன் சமயோசிதமாக செய்த வேலை முஷ்டிகரத்திற்கு மிக்க அனுகூலமாகிவிட்டது. அப்பொழுதுதான் அவன் சுவரில் இருக்கும் கல்லறையை கண்டுபிடிக்க தேடிக்கொண்டிருக்கிறான். அவனாலானவரை தேடி பார்த்தான். சுவரின் மேல் தைக்கப்பட்டிருக்கும் பலகைகளை எல்லாம் தடவி பார்த்தான். எங்கும் எவ்வித ரகசிய மறையாவது ஆணியாவது அகப்படவில்லை. அடசனியனே என்று சலிப்போடு கூறினான். அந்த சமயம் வீதியில் ஒரு வண்டி நின்றதும் இந்திராபாய் கீழிறங்கினாள். அவள் முன்னும் சாரதி பொட்டணங்களை தூக்கிக் கொண்டு பின்னுமாக வீட்டிற்குள் வந்தார்கள். கதவு தட்டப்பட்டதை கேட்டதும் சின்னசாமி திறக்க ஓடினான். அவன் கூட மாறியும் விளக்கமாற்ற வைத்துக் கொண்டு சென்றாள். மறுவினாடி தானன் ஒரே பாய்ச்சலாக அறைக்குள் ஓடி முஷ்டிகரத்திடம், ஐயோ கடவுளே, சீக்கிரம் அறிந்து கொள், நமது ஆட்கள் எப்படி அவளை நழுவு விட்டு விட்டார்கள், இந்திராபாய் வருகிறாள் என்று கூறினான். இந்திராபாய் வீட்டில் நின்று புறப்பட்ட கிருஷ்ணாராவும் ஜெகதீசனும் சற்று தூரம் சென்ற பின் கிருஷ்ணாராவ் டெலிபோன் கம்பெனிக்கும் ஜெகதீசன் ரசாயன சாலை அறைக்கும் சென்றார்கள். கிருஷ்ணாராவ் டெலிபோன் கம்பெனிக்கு சென்று இந்திராபாய் வீட்டிலிருந்து தன் ரசாயன அறைக்கு வரும் டெலிபோன் மார்க்கம் தடைபடாமல் இருக்கும்படி ஏற்பாடு செய்துவிட்டு திரும்பி ரசாயன சாலை வந்து சேர்ந்தான். வந்தவுடனே அங்கிருந்தே பேசும் கருவியை எடுத்து அது சரியாக இருக்கிறதா என்று பார்த்து அடிக்கடி அது வேலை செய்ய வேண்டியதற்கு திருப்ப வேண்டிய மறையை திருப்பி இந்திராபாயின் வீட்டில் என்ன நடக்கிறது என்று கவனித்துக் கொண்டிருந்தான். சாளரம் கழுவும் ஆள் வந்ததும் சின்னசாமியும் அவனும் பேசிக்கொண்டதும் கிருஷ்ணாராவ் எந்திரத்தின் மூலமாக கேட்டான். ஆனால் அவன் அதை ஒரு விசேஷமாக கருதவில்லை.
இப்படி அடிக்கடி கேட்டுக்கொண்டிருந்தவன் 2 நிமிடங்கள் கழித்து சற்று உற்று நிதானித்து கேட்டான். அவன் சின்னசாமியும் சாளரம் சுத்தி செய்பவனும் அறையை விட்டு போய்விட்டார்கள். ஆயினும் யாரோ அந்த அறையில் நடமாடுகிறார்கள் என்றான். ஜெகதீசன் உற்று கேட்டான். அந்த எந்திரமோ மிக்க தாழ்ந்த சத்தத்தை கூட அறிவிக்கிற சூக்குமமுடையதாக இருந்ததாகையால் இந்திராபாயின் வீட்டிலுள்ள புத்தக சாலை அறையில் யாரோ எச்சரிக்கையோடு நடமாடுவதாகவே ஜெகதீசனுக்கும் புலப்பட்டது. கிருஷ்ணாராவ் முகத்தை சுளித்துக் கொண்டு, யாரோ எதையோ பிராண்டுவது போன்ற சத்தம் கேட்கிறதே, சின்னசாமியா அல்லது ரங்கனா என்றான். அச்சமயம் அறையில் யாரோ நடமாடும் சத்தம் தெளிவாக கேட்டது. கிருஷ்ணாராவ், இல்லை இல்லை, இது சின்னசாமியால் உண்டாகும் சத்தமில்லை, ரங்கனால் உண்டாவதும் இல்லை, ஒரு காலம் இல்லை, அவர்கள் அந்த அறையில் இல்லை என்று கூறி 2 வினாடி உற்று கேட்டதும், அடசனீனே, முஷ்டிகரமே அந்த அறையில் இருக்கிறான் என்று கோபத்தோடு கூவினான். 2 நிமிடங்கள் கழித்துத்தான் அங்கு தானப்பன் அறைக்குள் சென்று, கடவுளே, சட்டென்று மறைந்து கொள்ளும், நமது ஆட்கள் எப்படி இந்திராபாயை நழுவ விட்டார்கள், அதோ அப்பெண்ணே வருகிறாள் என்று கூறினான். தானப்பன் அதற்கு மேல் அங்கு நிற்க அவகாசமில்லை. சின்னசாமி போய் கதவை திறந்ததும் இந்திராபாய் உள்ளே வந்தாள். ஆகையால் தன் தலைவனுக்கு எச்சரிக்கை செய்துவிட்டதும் தானப்பன் துரிதமாக கூடத்திலுள்ள சாளரத்தின் அருகில் சென்று நின்று அதை சுத்தி செய்பவன் போல அபிநயம் செய்யத் தொடங்கினான். சற்று நேரத்திற்குள் இந்திராபாய் கூடத்திற்கு வந்தாள். அவள் கூட சாரதி பொட்டணங்கள் எடுத்துக்கொண்டு வந்தான். சின்னசாமி, மாரி இருவரும் கூட வந்தார்கள். இந்திராபாய் சின்னசாமியும் மாரியையும் நோக்கி, இச்சிப்பங்களை எடுத்து செல்லுங்கள் என்றாள். இருவரும் அவ்வாறே அவற்றை எடுத்துக்கொண்டு சென்றதும் இந்திராபாய் புத்தக சாலை அறைக்குள் சென்றாள். தானன் யாவும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தவனாதலால் கூடத்தில் யாரும் இல்லாமல் இருக்கவே இந்திராபாய் புத்தக சாலை அறைக்குள் நுழைந்ததும் அவன் வாயிற்படியில் முன்னிருக்கும் திரையின் பின் நின்று சந்தில் உள்ளே நடப்பதை பார்த்து கொண்டே இருந்தான். இந்திராபாய் அறைக்குள் சென்றதும் நாற்புறங்களிலும் நோக்கினாள். அங்கு ஒருவரும் இல்லை என்று புலப்பட்டதும் சுவரில் இருக்கும் ரகசிய அறை அருகில் சென்றதை திறந்தாள். காலையிலிருந்து தனக்கு நேர்ந்த அனுபவங்களால் அவளுக்கு எல்லா விஷயங்களிலும் பெரிய சந்தேகம் உண்டாகிவிட்டது. ஆகையால் நமது ரகசிய கடிதங்கள் நாம் வைத்த இடத்திலே இருக்கிறதா என்று பார்க்க விரும்பிய கள்ள அறையின் அருகில் சென்று அதை திறந்து உள்ளே இருந்த கடிதக்கட்டை எடுத்துக்கொண்டு மேசை அருகில் வந்து நின்று அதை உற்று நோக்கினாள். அதன் மேல் இருந்த அரக்க முத்திரை அப்படியே இருக்கிறது. கிருஷ்ணராய் ஒரு முன் நாம் இதை பிரித்து பார்க்கலாமா வேண்டாமா என்று சிந்தித்தாள். திரையின் மின் மறைந்திருந்த முஷ்டிகரம் இந்திராபாயின் நடவடிக்கைகளை பார்த்து கொண்டே இருந்து பூனை போல பதுங்கிச் சென்று இந்திராபாயின் மேல் பாய்ந்த கடிதங்களை பற்றினான். இந்திராபாய் அவற்றை விடாமல் கட்டியாக பிடித்துக்கொண்டு மல்லாடினாள். முஷ்டிகரம் ஒரு கையால் அவள் சத்தமிடாதபடி அவள் வாயை மூடிக்கொண்டான். இருவரும் போராடும் பொழுது வாயிற்படியில் நின்று திரைச்சிலையின் சந்தில் பார்த்து கொண்டிருந்த தானன் ஓடிப்போய் தன் எஜமானனுக்கு உதவியாக நின்றான். முஷ்டிகரம் ஆத்திரத்தோடு, இவள் சத்தமிடாதபடி வாயில் துணியை அடி என்று கூறினான். இந்திராபாயோ ஒரு கரத்தில் பற்றிய கடிதங்களை விடாமலே தன்னால் கூடிய வரையில் மல்லாடினாள். ஆயினும் முரட்டுத்தனமும் துணிகரமும் உடைய 2 கள்ளரோடு ஒரு பெண் எந்நேரம் போராட முடியும்? ஆனால் அச்சமயம் மூளையில் இருந்த கவசத்திற்குள் இருந்து திடீரென்று கொலை கொலை, போலீஸ் போலீஸ் என்று நெஞ்சை பிடித்து விடுவார்களே என்று ஒரு கூச்சல் கிளம்பியது. கள்ளர் என்னதான் தைரியசாலிகளாக இருந்தாலும் திடுக்கிட்டு அவர்கள் பாடு விளவெழுத்து போய் சட்டென்று பின்னடைந்து விட்டார்கள். ஒரு வினாடி அவர்கள் புத்தி மயங்கிவிட்டது. சுற்றுமுற்றும் பார்த்தார்கள். அதற்குள் கவசத்தின் தலையிலிருந்து கொலை போலீஸ் என்று மறுபடியும் சத்தம் கேட்டது. அங்கு இவ்வளவு குழப்பம் நடக்கும் வரையிலும் கிருஷ்ணாராவின் அறையில் அதே சமயம் நடந்த சம்பவங்களை கூறிவிட்டு பிறகு இதை தொடர்வோம். கிருஷ்ணாராவ் உற்று கேட்டு எந்திரத்தின் மூலமாக சின்னசாமியாவது நாயாவது அறையில் இல்லை. அங்கு உண்டாகும் பிராண்டுவது போன்ற சத்தம் அவர்களால் உண்டானதல்ல. முஷ்டிகரமே அங்கிருக்கிறான் என்று கூறினதும் அவன் துணிகரத்தை பற்றி இருவரும் திகைப்படைந்து மறுபடியும் உற்று கேட்டார்கள். அறைக்குள் யாரோ பூனை போல நடமாடும் சத்தம் கேட்கிறது. அந்த புது எந்திரம் எவ்வளவு அற்ப சத்தமாக இருந்தாலும் அப்படியே பிரதி துணியால் காட்டிவிடுகிறது. இவர்கள் கவனித்துக் கொண்டு இருக்கையில் தானன் அவசரத்தோடும் கலக்கத்தோடும், கடவுளே, சீக்கிரம் மறைந்து கொள், அந்த ஆசாமிகள் எப்படியோ அவளை நழுவ விட்டு விட்டார்கள், அந்த பெண்ணை இதோ வருகிறாள் என்று கூறியது கேட்டதும் அது இன்னதென்று அவர்களுக்கு விளங்கவில்லை. கிருஷ்ணாராவ் ஜெகதீசனை நோக்கி போலீஸ்காரருக்கு டெலிபோன் மூலமாக அறிவி என்றான். ஜெகதீசன் போலீசார் புறப்பட்டு போவதற்குள் கள்ளர் எங்கோ போய்விடுவார்கள், உடனே ஏதேனும் செய்தால்தான் பயன் என்ன செய்வது என்றான். எந்திரத்தில் உற்று கேட்டபடி இருக்கும் கிருஷ்ணாராவ் அங்கிருப்பது முஷ்டிகரமே என்றான். அச்சமயம் ஜெகதீசன் இரு யாரோ அறைக்குள் செல்கிறார்கள் என்றான். கிருஷ்ணாராவ் உற்று கேட்டதும் இந்திராபாயே என்றான். 2 நிமிடங்களுக்குள் அறையில் தொடங்கிய போராட்டமும் முஷ்டிகரம் அவள் தொண்டையை பிடித்துவிடு, வாயில் துணியை அடை என்றதும் சத்தம் அனைத்தும் இவர்களுக்கு கேட்டது. அவற்றை கேட்ட ஜெகதீசன் சகிக்க முடியாமல், ஐயோ, அவளை பிடித்து கொண்டார்கள், வாயில் துணி அடைக்கிறார்கள், கடவுளே என்று பரிதபித்தான். அங்கு நடக்கிற விவகாரம் ஒவ்வொன்றும் இவர்களுக்கு நேரில் காண்பது போலவே தெரிகிறது. கிருஷ்ணாராவ் மிக்க ஆத்திரமும் துடிதுடிப்பும் அடைந்தான்.
ஜெகதீசனோ ஒன்றும் பேச முடியாமல் நின்றான். அந்த எந்திரம் என்னமோ எச்சரிக்கை செய்துவிட்டது. ஆனால் தூர இருந்து கொண்டு என்ன செய்வது? ஜெகதீசன் பரிதாபமாக கிருஷ்ணாராவின் முகத்தை நோக்கினான். கிருஷ்ணாராவ் எப்பொழுதும் சமயோஜித புத்தியும் யுக்தியும் உடையவன். அவன் டெலிபோனில் உள்ள ஒரு மறையை முடுக்கிவிட்டு கொலை கொலை, போலீஸ் போலீஸ் என்று தன் பலம் கொண்ட மட்டும் கெட்டியாக குவினான். அவன் செய்கையை கண்ட ஜெகதீசன் சொல்லனாத வியப்படைந்து, இங்கிருந்து இவன் இப்படி குவினால் தூரத்தில் இருக்கிறவர்களுக்கு என்ன பயனுண்டாகும் என்று கருதி அவன் முகத்தை நோக்கினான். ஜெகதீசன் மனதில் இருப்பதை அறிந்த கிருஷ்ணாராவ், இப்புது எந்திரம் 2 பக்கமும் வேலை செய்யும். இங்கு நான் போட்ட கூச்சலின்படியே அங்கு கவசத்திற்குள் இருக்கும் எந்திரம் கூச்சலிடும் என்று கூறிவிட்டு மறுபடியும் கூவினான். உடனே கள்ளர் சபித்துக் கொள்வதும் எந்திரத்தின் கூச்சலை கேட்டு சிலர் கூடத்தின் வழியாக அறைக்கு ஓடி வருவதுமாக சத்தம் இவர்களுக்கு கேட்டது. ஜீவாம்பாள், சின்னசாமி, மாரி, மற்ற வேலைக்காரர்கள் அனைவரும் புத்தக சாலை அறையில் இருந்து உண்டான கூச்சலை கேட்டதும் அலறிக்கொண்டு ஓடி வந்தார்கள். இதற்கிடையில் தானன் கலவரத்தோடு இதென்ன விபரீதம் என்றான். முஷ்டிகரம் கோபத்தோடு கவசத்திற்குள்ளிருக்கும் ஆள் என்றான். தானன் அதோ வருகிறார்கள் வருகிறார்கள் என்றான். இச்சத்தங்களின் பின் கடைசியாக யாரையோ தள்ளியது போலும் இந்தா இதை வாங்கிக் கொள் என்ற சத்தமும், ஏதோ உலோகத்தால் செய்த பொருள் கீழே விழுந்தது போன்ற கணீர் என்ற சத்தமும் கேட்டது. பிறகு நிச்சந்தடியாகிவிட்டது. இந்திராபாயின் அறையில் நடக்கும் சங்கதி என்னவெனில், கவசத்திலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டதும் தானன் பெரும் பீதி அடைந்து விட்டான். முஷ்டிகரம் கவசத்தில் இருக்கும் மனிதன் என்றதும் தானன் ஆட்கள் வரும் சத்தத்தை கேட்டு வருகிறார்கள் என்றான். இனி தாமதம் செய்ய முடியாது. முஷ்டிகரம் தான் பற்றியிருக்கும் கடிதங்களை கெட்டியாக பிடித்துக்கொண்டு இந்திராபாயை ஓங்கி எட்ட தள்ளிவிட்டான். அவள் தரையில் வீழ்ந்து விட்டாள். கடிதங்களின் பிந்து போன ஒரு பாகம் முஷ்டிகரத்தின் கையில் வந்துவிட்டது. பெரும்பாகம் அழிந்து போயின. முஷ்டிகரம் அறை விட்டு செல்லும் பொழுது சுவாசத்திற்குள் இருக்கும் மனிதனை நோக்கி, இதை வாங்கிக்கொள் என்று கவசத்தின் மார்பில் பலம் கொண்ட மட்டும் ஓங்கி குத்தினான். கவசம் கலகலவென்று பயங்கர சத்தத்துடன் அசைந்த பொழுது அதில் வைத்திருந்த எந்திரம் கீழே விழுந்தது. முஷ்டிகரமும் தானனும் துரிதமாக சாளரத்தை திறந்து ஏணியின் வழியாக இறங்கி ஏணியை கீழே தள்ளிவிட்டு பாய்ந்தோடி வண்டியில் ஏறி மாயமாக மறைந்து விட்டார்கள். மறுவினாடி ஜீவாம்பாள் முதலியவர்கள் அறைக்குள் ஓடி வந்தார்கள். சிலர் இந்திராபாயிடம் சென்று அவளை கவனிக்க முயன்றார்கள். சிலர் சாளரத்தின் அருகில் போய் பார்த்தார்கள். கீழ் இறங்கலாம் என்றால் கள்ளர் ஏணியை தள்ளிவிட்டு போய்விட்டிருக்கிறார்கள். கவசத்தில் இருந்த எந்திரம் கீழே விழுந்தாலும் பேச முடியாதபடி கெட்டு போகவில்லை. அத்தோடு அது டெலிபோனோடு இணைக்கப்பட்டிருந்த கம்பியும் அருந்து போகவில்லை. இவர்கள் எல்லாம் உள்ளே நுழைந்து கலவரம் நீங்கி சற்று நிதானிப்பதற்குள் இந்திராபாய் என்ற சத்தம் உண்டாகவே யாவரும் பிரமித்து விழித்தார்கள். அதற்குள் சமாளித்தெழுந்த இந்திராபாய் என்ன அது என்றால் அவளுக்கு மிக்க வியப்புண்டாகிவிட்டது. அதற்குள் கீழே விழுந்திருந்த சிறு பெட்டியை கண்டாள். அதை உற்று நோக்கும் பொழுது அது இந்திராபாய் என்றது. இந்திராபாய்க்கு குரல் தெரிந்துவிட்டது. இதிலிருந்துதான் சத்தம் வருகிறது என்று உணர்ந்து, ஏன் கிருஷ்ணாராவ் என்றாள். நீ எப்படி இருக்கிறாய்? சௌக்கியம்தானே? அது நான் அங்கு உன்னை காப்பாற்றுவதற்காக வைத்துவிட்டு வந்த பேசும் எந்திரம் என்று பதில் வந்தது. இந்திராபாய், தங்கள் எந்திரமே என்னை இப்பொழுது காப்பாற்றியது, மிக்க வந்தனம் என்று கூறியதை கேட்டதும் கிருஷ்ணாராவும் ஜெகதீசனும் மனோ நிம்மதி அடைந்தார்கள். கிருஷ்ணாராவ் ஜெகதீசனை நோக்கி, முஷ்டிகரம் கடைசியில் ஓடிய பொழுது கவசத்தை தாக்கினான் போல தெரிகிறது. அதனால் எந்திரம் கீழே விழுந்தது. அச்சத்தம்தான் கணீல் என்று நமக்கு கேட்டது. ஆயினும் அது பழுதடையாமல் இன்னும் பேசுகிறது என்பது நன்றாக தெரிகிறது என்று கூறிவிட்டு இந்திராபாய் காப்பாற்றப்பட்ட சந்தோஷத்தினால் அதற்கு கருவியாக இருந்த அந்த எந்திரத்தை முத்தமிட்டு கொண்டான். கிருஷ்ணாராவும் ஜெகதீசனும் 2 நிமிடங்களில் புறப்பட்டு இந்திராபாயின் வீட்டிற்கு சென்றார்கள். அங்கு சென்ற யாவரும் கலந்து பேசினார்கள். கிருஷ்ணாராவ் அங்கு நடந்த சங்கதிகள் யாவும் மிக்க கவனமாக கேட்டான். அங்கு நடந்த சங்கதிகள் யாவும் தான் தன் அறையில் இருக்கும் இயந்திரத்தினால் உணர்ந்தது போலவே நடந்திருக்க கண்டதோடு கொஞ்ச நஞ்சம் மறைவாக இருந்த விஷயங்களையும் அறிந்து கொண்டான். கிருஷ்ணாராவ் நெடு நேரம் சிந்தனையில் இருந்தான். ஆனால் தன் அபிப்பிராயத்தை அவன் இன்னதென்று சற்றேனும் வெளியிடவே இல்லை. மேற்கண்ட சம்பவங்கள் நடந்து 4-5 நாட்கள் கழிந்த பின் ஒரு நாள் கிருஷ்ணாராவும் ஜெகதீசனும் ரசாயன அறையில் உட்கார்ந்திருந்தார்கள். கிருஷ்ணாராவ் ஒரு சாத்திர புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறான். ஜெகதீசன் எழுதும் மேசையின் அருகில் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அச்சமயம் கதவு திறக்கப்பட்டதும் இந்திராபாயும் அவளுடைய லாயராகிய பெரியசாமி பிள்ளையும் அறைக்குள் வந்தார்கள். கிருஷ்ணாராவ் இந்திராபாயின் முகத்தை நோக்கியதும் அவள் முகக்குறியால் ஏதோ மன வருத்தத்தை உண்டாக்கும் சம்பவம் நேர்ந்ததென்று உணர்ந்து, என்ன சமாசாரம் என்றான். இந்திராபாய், முஷ்டிகரத்திடமிருந்து இன்னொரு கடிதம் வந்திருக்கிறது. பெரியசாமி பிள்ளையினிடம் வந்தார். அதே சமயம் இக்கடிதமும் வந்தது. இதை உடனே உம்மிடம் காட்டுவதே உசிதம் என்று கருதி நாங்கள் இருவருமாக உடனே புறப்பட்டு வந்தோம். இவர் என்னை தமது வண்டியிலேயே ஏற்றிக்கொண்டு வந்தார் என்று கூறிக்கொண்டே மடியில் இருந்த ஒரு கடிதத்தை எடுத்து கிருஷ்ணாராவிடம் அளித்தாள். கிருஷ்ணாராவ் உடனே அக்கடிதத்தை வாங்கி வாசித்தான். அதில் பின்வருமாறு எழுதப்பட்டிருந்தது. நீ ஜன சமூகத்திற்கு விரோதியா?
இன்றேல் கிருஷ்ணாராவை நாளை காலை 9 மணிக்குள் இந்நாட்டை விட்டு போய்விடச் சொல். இன்றேல் அவன் போகும்தனில் ஒவ்வொரு மணிக்கும் அவனுடைய ரசாயன சாலைக்கு எதிரில் பாதையில் செல்லும் மனிதர்களில் ஒவ்வொருவரையும் கீழே விழுந்து இறந்து கொண்டே இருப்பார்கள் என்றிருந்தது. அடியில் எப்பொழுதும் போல முஷ்டிகரத்தின் குறியிடப்பட்டிருந்தது. கையெழுத்தின் கீழ் கிருஷ்ணாராவ் நாட்டை விட்டு போவதற்கு அறிகுறியாக இன்றே ரசாயன சாலையின் தெருப்பக்கம் இருக்கும் சாளரத்தில் ஒரு மலர் தொட்டியை வைக்கும்படி ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று எழுதியிருந்தது. லாயர் பெரியசாமி பிள்ளை இந்த பயமுறுத்தலுக்காக மிக்க பீதியடைந்தவன் போல இதற்கென்ன செய்வது என்றான். அதன் மேல் இந்திராபாயும் பெரியசாமி பிள்ளையும் விடைபெற்று சென்றார்கள். இந்திராபாய் கிருஷ்ணாராவை ஏதேனும் கூறுவான் என்றும் தான் செல்லும் பொழுது கூட அவன் முகத்தை நோக்கினாள். கிருஷ்ணாராவ் கடிதத்தை சற்றேனும் சட்டை செய்யாதவன் போல பேசாமல் இருந்தான். ஆனால் பின்னால் ஒரு விசேஷமும் நடைபெறவில்லை. கிருஷ்ணாராவ் கடிதத்தை பூரணமாக அசட்டை செய்தவன் போல காணப்படினும் அவன் சுபாவப்படி முன்ஜாக்கிரதை எடுத்துக்கொள்ளாமல் அவன் சும்மா இல்லை. அவன் ரசாயன சாலை அறை சர்வ கலாசாலை கட்டிடத்தின் ஒரு ஓரத்தில் இருக்கிறது. அங்கிருந்து மறுபக்கம் மிக்க ஜனசஞ்சாரமில்லாத ஒரு பக்க வீதிக்கு செல்ல வழி இருக்கிறது. ஒரு நாள் கிருஷ்ணாராவும் ஜெகதீசனும் அதிக காலையிலிருந்து எழுந்து ரசாயன சாலைக்கு சென்றார்கள். கிருஷ்ணாராவ் வழக்கம் போல தன் வேலையில் பிரவேசித்தான். ஜெகதீசன் ஏதோ எழுதத் தொடங்கினான். கிருஷ்ணாராவ் தன் வேலையில் கவனமாக இருந்தான். அவன் திடீரென்று ஜெகதீசனை விழித்து, நண்பனே, ஏதோ ஒரு விசேஷம் நடக்கிறது. இதோ என் எதிரில் இருக்கிறது இந்த எந்திரம் ஒரு விதமான உஷ்ண ஒளியை அளவெடுப்பது. இப்பொழுது புதிதாக ஒருவித ஒளிக்கிரணங்கள் கண்டறியப்பட்டிருக்கின்றன. ஒரு இத்தாலிய தேசத்தான் அதை கண்டுபிடித்தான். அதற்கு அக்கினிக்கிரணம் என்று பெயர் வைத்திருக்கிறான். அது மின்சார சத்தின் அதி உஷ்ணத்தை காட்டிலும் அதிக திக்ஷண்யமானது என்றான். ஜெகதீசன், ஏதோ விசேஷம் நடக்கிறது என்று உனக்கு எப்படி தெரிகிறது? அதோ ஒரு கருவி இருக்கிறதே, அது என்ன என்றான். கிருஷ்ணராவ், இது நமது நாட்டில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட இன்னொரு கருவி என்றான். 2 நாட்களுக்கு முன் கிருஷ்ணாராவ் அறையின் சாளரத்தின் ஓரத்தில் முகம் பார்க்கும் கண்ணாடி போன்று ஒருவித கருவியை அமைத்திருந்தான். அதன் மூலமாக வீதியில் நடக்கும் சம்பவங்களை எல்லாம் அறையில் இருந்தபடி காணலாம். அதன் அருகில் சென்ற ஜெகதீசன் அதில் பார்த்த பொழுது வீதியின் ஓரத்தில் ஜனங்கள் நடக்கும் பாதையில் ஒரு இடத்தில் ஜனங்கள் ஓடி எதையோ சூழ்ந்து கொள்வது தெரிந்தது. ஜெகதீசன், கிருஷ்ணாராவ், ஓடிவா, இதென்ன பார் என்றான். இருவரும் உற்று நோக்கினார்கள். பாதையில் ஒரு மனிதன் விழுந்து சுருண்டு கிடக்கிறான். ஜனங்கள் கலவரத்தோடு அவனை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நடந்தது என்னவெனில், சற்று நேரத்திற்கு முன் ரசாயன சாலைக்கு எதிரில் அப்பாதையில் ஒரு மனிதன் நின்று கொண்டு எதையோ பார்த்து கொண்டிருந்தான். அவன் திடீரென்று 2 கரங்களாலும் தன் சிரசை பிடித்ததும் கீழே விழுந்து விட்டான். அவனை சூழ்ந்திருந்த ஜனங்கள் அவனை எடுத்துச் சென்றார்கள். ஜெகதீசன் மிக்க வியப்படைந்து கிருஷ்ணராவின் முகத்தை நோக்கினான். கிருஷ்ணராவ் சமயம் தன் கடிகாரத்தை எடுத்து பார்த்து கொண்டிருக்கிறான். மணி 9க்கு மேல் 2-3 நிமிடங்களாகி இருந்தது. சுமார் 1/4 மணி நேரம் கழித்து ஆத்திரத்தோடு அறையின் கதவு திறக்கப்பட்டதும் இந்திராபாயும் லாயர் பெரியசாமி பிள்ளையும் அறைக்குள் வந்தார்கள். இந்திராபாய் மிக்க மனக்கவலையோடு, இப்பொழுதுதான் இங்கு நேர்ந்த சம்பவத்தை பற்றி கேள்விப்பட்டேன். கடவுளே, இது மிக்க கோரமான துயரமான சம்பவம் அல்லவா? இதற்கு ஒரு வழியாக என்னதான் செய்யலாம் என்றால் சற்று நேரம் ஒருவரும் ஒன்றும் பேசவில்லை. கிருஷ்ணாராவ் சாளரத்தில் இருக்கும் கருவியையும் அவனிடம் இருக்கும் வேறு 2 கருவிகளையும் பார்த்து கொண்டிருந்தான். மற்ற பேர் அவனை உற்று நோக்கியபடியே இருந்தார்கள். கிருஷ்ணாராவ் மற்ற இயந்திரங்களில் ஏதோ வேலை செய்து கொண்டிருக்கையில் ஜெகதீசன் சாளரத்தில் இருக்கும் கண்ணாடி கருவியை அடிக்கடி நோக்கி கொண்டே இருந்தான். அவன் பார்த்து கொண்டே இருக்கையில் முன்போலவே மறுபடியும் ஒரு மனிதன் அப்பாதையில் செல்கிறவன் விழுந்து விட்டான். மறுபடியும் ஜனக்கூட்டம் கூடியது. ஜெகதீசன் சட்டென்று தன் கடிகாரத்தை எடுத்து பார்த்தான். மணி சரியாக 10 ஆயிற்று. கிருஷ்ணாராவ், இன்னொருவன் மடிந்தான் என்று கூவினான். கிருஷ்ணாராவ் சட்டென்று சென்று பார்த்தான். ஆம், இன்னொருவன் விழுந்து கிடக்கிறான். யாவருக்கும் பிரம்மையுண்டாகிவிட்டது. கடைசியில் கிருஷ்ணாராவ் கடுகடுத்த முகத்தோடு அப்பாற் சென்றான். இந்திராபாய் முதலியவர்கள் அவன் முகத்தை நோக்கினார்கள். கிருஷ்ணாராவ், இதெல்லாம் பயனில்லை. இத்தகைய விஷயங்களை சமாளித்துக் கொண்டிருக்க முடியாது. நாளை ஒரு கப்பல் இங்கிருந்து தென் அமெரிக்காவிற்கு செல்கிறது. நான் அதில் ஏறி செல்லப் போகிறேன் என்றான். இம்மொழிகளை கேட்டதும் இந்திராபாய் உடனே மூர்ச்சையடைந்து விடுவாள் என்று ஜெகதீசன் பயமடைந்தான். ஆனால் இந்திராபாய் மிக்க கஷ்டத்தோடு சமாளித்துக் கொண்டு நின்றாள். ஆயினும் வாய் பேச முடியவில்லை. அந்த அறையில் கிருஷ்ணாராவ் 2 நாட்களாக ஒரு செயற்கை மலர் தொட்டி வைத்துக் கொண்டிருக்கிறான். கிருஷ்ணாராவ் சட்டென்று அதை எடுத்து சாளரத்தில் வைத்து விட்டான். இந்திராபாய் முதலியவர்கள் பீதியடைந்த முகத்தோடு அவனை உற்று நோக்கினார்கள். இந்திராபாய் வாய் குளறிக்கொண்டு, வேறு எவ்விதமான வழியும் இல்லையோ என்று வினவினாள். கிருஷ்ணராவ், இல்லை என்றே விசனிக்கிறேன். நமக்கு இன்னதென்று தெரியாத அபூர்வ சக்தியால் ஒருவன் இன்னும் என்னென்ன காரியங்களைத்தான் செய்வானோ, யார் அறிவார்கள்
எப்பொழுதுமே வீதியில் செல்லும் நிராபராதிகளை கொல்வதோடு அவன் திருப்தி அடைந்திருப்பான் என்று எப்படி கருதலாகும் என்றான். பிறகு ஜெகதீசன் எவ்வளவோ கூறியும் இந்திராபாய் என்ன வேண்டிக் கொண்டும் கிருஷ்ணராவ் ஒரே பிடிவாதமாக நின்றான். கடைசியில் இந்திராபாய், அப்படியாயின் கள்ளனுக்கு பணிந்து விடுவதையன்றி வேறு மார்க்கமில்லையோ என்று கேட்டாள். என்ன கேட்டும் பயனில்லை. இன்னும் 1 மணி நேரத்தில் இன்னொரு நிரபராதி மடிவான் என்ற எண்ணம் கிருஷ்ணராவின் மனதை கரையச் செய்துவிட்டது என்று அவர்கள் கருதி கொண்டார்கள். 11 மணிக்கு ஒன்றும் சம்பவிக்காததைக் கண்டு இந்திராபாயும் ஜெகதீசனும் மறுபடியும் அவனை செல்ல வேண்டாம் என்று வேண்டிக் கொண்டார்கள். ஆனால் கிருஷ்ணராவ் உறுதியாக சாந்தமாகவே தான் கட்டாயமாக செல்வதாகவும் யாவரும் அறியும்படியும் செய்துவிட்டான். கிருஷ்ணராவும் ஜெகதீசனும் இந்திராபாயையும் பெரியசாமி பிள்ளையும் வழி அனுப்ப வாயிற்படி வரையில் சென்று நின்றார்கள். கிருஷ்ணராவ் தான் நாளை காலை செல்வதாகவும் நாளை காலை அவர்கள் வந்து தன்னை வழிகூட்டி அனுப்பலாம் என்று கூறியதும் அவர்கள் விசனத்தோடு சென்றார்கள். அச்சமயம் கிருஷ்ணராவ் தனியே இருக்க அதிக ஆவல் கொண்டிருப்பதாக ஜெகதீசனுக்கு புலப்பட்டது. கிருஷ்ணராவ் அதற்கு முன் மேசையின் முன் உட்கார்ந்து காலையில் பார்த்து கொண்டிருந்த அந்த நவீன கருவியை மிக்க அக்கறையோடு கவனித்துக் கொண்டிருந்தான். இந்திராபாய் அவனை விட்டு பிரிய மனமின்றி 2 அடி எடுத்து வைத்தவள் திரும்பி வந்து கிருஷ்ணராவை நோக்கி, நான் மிக்க விசனப்படுகிறேன் என்று அடக்க முடியாத துயரத்தோடு கூறினாள். கிருஷ்ணராவ், நானும் அவ்வாறே விசனிக்கிறேன். ஆனால் இச்சமயம் இக்குழப்பங்கள் எல்லாம் ஒழிந்து போனாள் என்றதும் அதற்கு மேல் பேச முடியாமல் திரும்பி தலையசைத்துவிட்டு பிறகு சந்தோஷமாக கூறுபவன் போல, இனி நீங்கள் விடை பெற்றுக் கொள்ளலாம். பெரும்பாலும் இது தெய்வ சங்கல்பத்தால் நன்மைக்கே நேர்ந்தது என்று நினைக்கிறேன். ஏனெனில் அந்த நாட்டில் சென்று சில காலம் நிம்மதியாக இருப்பதால் என் தேகத்திற்கு மிக்க அனுகூலம் உண்டாகலாம் என்று கூறினான். அதன் மேல் இந்திராபாயும் பெரியசாமி பிள்ளையும் சென்றார்கள்.